எல்லாருக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோல வந்து ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் பீப்பிள் வந்து எதுக்கு ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்டிங்க்கு வரணும்? அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி எதுக்கு ஷேர் மார்க்கெட்டுக்கு வரணும்? அவங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும்? எதனால வராங்க? அப்படின்னு ஆல்ரெடி 2 வீடியோ பார்த்தோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி அத பார்த்துட்டு வாங்க. அது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஆ ஷேர் மார்க்கெட்ல ஒரு ஷேர்னா என்ன? அப்படின்னு பார்க்கலாம். அதனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்டு? நமக்கு என்ன ஆக்சுவல் யூஸு? அந்த மாதிரி விஷயங்கள், அந்த ஷேர பத்தின நம்ம முக்கியமான விஷயங்கள இந்த வீடியோல பார்ப்போம். இப்போ ஒரு ஷேர்னா ஒரு பெரிய கம்பெனி இமேஜின் பண்ணுவோம். இப்ப நெறைய கம்பெனி ஷேர் மார்க்கெட்ல இருக்கு. டாட்டா, ரிலையன்ஸ், இன்ஃபோசிஸ் அந்த மாரி கம்பெனி. எல்லாமே பார்த்தீங்கன்னா, கோடிக்கணக்கான வேல்யூஸ் இருக்கும். இந்த கோடிக்கணக்கான வேல்யூ உள்ள கம்பெனில நம்ம ஒரு சின்ன ஓனர் ஆக முடியுமா? முடியும். ஷேர் மார்க்கெட்ல முடியும். உதாரணமா பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கம்பெனிய ஒரு பெரிய பீஸாவா நெனச்சுக்கங்க. அத மல்டிபிள் கோடு போட்டு சின்ன சின்ன பீஸா பிரிச்சோம்னா, அதில கொஞ்சம் பீஸ் நமக்கு வருது. ஒரு சின்ன பீஸு. அப்டின்னா, அந்த ஷேருக்கு நீங்க தான் ஓனர். அந்த குட்டி பீஸாவுக்கு நீங்க ஓனர்ன்ற மாரி, ஒரு கம்பெனியோட பெரிய ஷேர்ஸ் நெறையா இருக்கும். அப்போ வந்து அதில வந்து ஒரு சின்ன பார்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1,00,000 ஷேர் இருக்கு. நீங்க ஒரு 100 ஷேர் வாங்குனீங்கன்னா, அந்த 100 ஷேருக்கு நீங்க தான் ஓனர். அந்த கம்பெனி குரோத் ஆனா, அதோட ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆனா, உங்க ஷேர் வேல்யூ கூடிக்கிட்டே போகும். அதனால தான் நெறைய பேர் வந்து ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்ப அடுத்து என்ன பார்க்குறோம்னா, இப்ப ஷேர்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டாச்சு. அடுத்து வந்து இந்த ஷேர் வாங்குனா நமக்கு என்ன 3 பெனிஃபிட் கிடைக்கும்? ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த ஷேரோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். மார்க்கெட்ல அதுக்கு வந்து டிமாண்ட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு கம்பெனிய வாங்கிட்டீங்க. அந்த கம்பெனி நல்லா போகுதுன்னு எல்லாத்துக்குமே தெரியுது அப்டின்னா, ஏன்னா அந்த கம்பெனி நல்லா பிசினஸ் பண்றாங்க. கம்பெனியோட ப்ராஃபிட் லாபம் வந்து கூடிக்கிட்டே போகுது அப்டின்னா, அந்த கம்பெனியோட ஷேருக்கு மார்க்கெட்ல டிமாண்ட் அதிகமாகும். சரி அப்ப அந்த கம்பெனி கூடுது அப்டின்னாவே எல்லாரும் அந்த கம்பெனியோட ஷேர வாங்குவாங்க. அப்படி வாங்கும்போது நீங்க ரூ. 100க்கு வாங்கியிருக்கீங்க. எல்லாரும் வாங்க வாங்க அது டிமாண்ட் அதிகமாகும். அப்ப வந்து அதோட பிரைஸ் 100, 120, 180 அந்த மாரி கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகும். அது ஒரு லாபம். ஏன்னா நீங்க ஒரு ரூ. 100க்கு வாங்குறீங்க. உங்களுக்கு ரூ. 150, ரூ. 200 போச்சுன்னா, நீங்க வாங்குறத விட எவ்வளோ போகுதோ அது ஃபுல்லாமே உங்களுக்கு லாபம். உங்களுக்கு தேவையானப்ப அத வித்துட்டு வெளிய வந்து அந்த லாபத்த வாங்கிக்கலாம். இன்னொரு ஒரு பெனிஃபிட் இருக்கு. அதுதான் டிவிடெண்ட். அது என்ன டிவிடெண்ட்னா, இப்ப இந்த கம்பெனி நெறைய லாபம் பண்ணுதுல்ல, அந்த லாபம் பண்றதுலருந்து ஒரு சின்ன பெர்சன்டேஜ் எடுத்து யார் யார் ஷேர் வச்சிருக்காங்களோ, ஒரு ஷேருக்கு இவ்வளோ ரூபா அப்படின்னு குடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரூ. 500 ஒரு கம்பெனியோட ஷேர் பிரைஸ்னா, ஒரு கம்பெனி வந்து டிவிடெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. எங்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு ஷேருக்கு ரூ. 5 நாங்க குடுக்குறோம் அப்படின்னு. அப்ப வந்து அந்த டிவிடெண்ட் வந்து உங்களுக்கு வரும். இது ஒரு பெனிஃபிட். 3வது பெனிஃபிட் வந்து ஓனர்ஷிப். இப்ப நீங்க ஒரு குறிப்பிட்ட ஷேர் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, அதுல வந்து அந்த ஷேர்ஸ்க்கு வந்து நீங்க தான் ஓனர்ன்ற மாரி, உங்களுக்கு ஒரு ஓனர்ஷிப் மாரி கிடைக்கும். சரிங்களா? இதுதான் அந்த ஒரு கம்பெனியோட 3 முக்கியமான பெனிஃபிட். சரிங்களா? அடுத்து ஷேர் வாங்குனா என்ன பெனிஃபிட்ன்னு பார்த்தோம். எப்படி ஷேர் பிரைஸ் இப்ப இன்க்ரீஸ் ஆகும்? டிமாண்ட் அண்ட் சப்ளை. நான் ஆல்ரெடி முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா? ஒரு கம்பெனி நல்லா ப்ராஃபிட் பண்ணுச்சு, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னா, ப்ராஃபிட் ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும். ஃபியூச்சர் குரோத்த பார்த்து இன்வெஸ்டர் நெனச்சாங்கன்னா, அந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ் கூடிக்கிட்டே போகும். அப்ப ஷேர் மார்க்கெட்ல அதுக்கான பையர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாயிடும். செல்லர்ஸ் கம்மியா இருந்து பையர்ஸ் அதிகமா இருந்தா டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். டிமாண்ட் அதிகமானா பிரைஸ் ஆட்டோமேட்டிக்கா மேல போகும். எக்ஸாம்பிள் அப்ப ரூ. 100 வச்சுக்குவோம். நெறைய இன்வெஸ்டர் வாங்குறாங்க. செல்லர்ஸ் கம்மியா தான் இருக்காங்க. அவங்க வந்து அதிகமா கோட் பண்ணிட்டே இருப்பாங்க. யாரு? செல்லர்ஸ் வந்து எங்களுக்கு வந்து அதிகமா கோட் பண்ணா பையர்ஸ் வாங்க ஆரம்பிப்பாங்க. அப்ப 120, 150 அந்த மாதிரி போகும். இதுக்கு ஆப்போசிட்டும் இருக்கு. இன் கேஸ் கம்பெனி வந்து சரியா பண்ணல, கம்பெனி சரியா லாபம் பண்ணல, அந்த கம்பெனிக்கு வந்து இன்வெஸ்டர் மத்தியில ஒரு பெரிய நேம் இல்ல, கம்பெனி வந்து கொஞ்சம் லாஸா போற மாரி இருக்கு, இல்லன்னா ஏதாவது மேனேஜ்மெண்ட் சைடுல ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்டின்னா, செல்லர்ஸ் அதிகமாயிடுவாங்க. அதாவது வந்து செல்லர்ஸ் வந்து விக்க ஆரம்பிச்சுட்டு, அது விக்க அது சாரி செல்லர்ஸ் விக்க ஆரம்பிச்சுட்டே இருப்பாங்க. பையர்ஸ் அதிகமா இருக்க மாட்டாங்க. அந்த டைம்ல என்ன ஆகும்னா, பிரைஸ் கீழ வந்துட்டே இருக்கும். நான் டக்குனு வெளிய வரணும் அப்டின்னா, நான் ரூ. 100 கேட்குற இடத்துல நான் ரூ. 99 குடுப்பேன், ரூ. 98 குடுப்பேன், ரூ. 90 குடுத்து கூட வெளிய வர தான் பார்ப்பேன். அப்படி டிமாண்ட் அண்ட் சப்ளை பார்த்து அந்த பிரைஸ் மேல போகும், இல்லன்னா கீழ வரும். சரிங்களா? அடுத்து வந்து ஆல்ரெடி சொன்ன மாரி டிவிடெண்ட் பத்தி சொல்லியிருந்தேன் இல்லையா? அத பத்தி கொஞ்சம் பிரீஃபா போவோம். டிவிடெண்ட் ஒரு கம்பெனி ப்ராஃபிட் பண்ணும்போது, அந்த போர்ஷன்ல ஒரு பெர்சன்ட் கண்டிப்பா குடுக்கும். அதுதான் டிவிடெண்ட். உதாரணமா ஒரு கம்பெனி
ரூ. 500 இருக்கு. ஆனா ரூ. 5 டிவிடெண்ட் அப்படின்னா, உங்களுக்கு வந்து நீங்க ஒரு 100 ஷேர் வச்சிருக்கீங்க. ஒரு ஷேர் ரூ. 5 அப்படின்னா, உங்களுக்கு வந்து ரூ. 500 டிவிடெண்ட் வரும். இந்த டிவிடெண்ட் எப்படி வரும்னா, கம்பெனி வந்து ரெக்கார்ட் டேட்ன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அந்த ரெக்கார்ட் டேட்டுக்கு முன்னாடி நீங்க இந்த ஷேர வச்சிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த ஷேருக்கான டிவிடெண்ட் தொகை வந்து கரெக்ட்டா உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கே வந்துரும். டிமேட் அக்கவுண்ட்டுக்கு போயிட்டு, ட்ரேடிங் அக்கவுண்ட்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் வராது. எந்த பேங்க் அக்கவுண்ட்டுக்கு நீங்க உங்க ட்ரேடிங் அக்கவுண்டோட மெர்ஜ் பண்ணியிருக்கீங்களோ, அந்த அக்கவுண்ட்டுக்கே டைரக்ட்டா டிவிடெண்ட் வந்துரும். இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் இங்க இருக்கு. டிவிடெண்ட பொறுத்தவரைக்கும் நெறைய பேர் நினைக்கிறாங்க, காசு நமக்கு வந்து ஷேர் பிரைஸ் தனியா இருக்கு, டிவிடெண்ட் தனியா இருக்கு. நம்ம டிவிடெண்டுக்காக மட்டும் ஷேர வாங்கி வாங்கி வித்தோம்னா, அதுல வந்து நமக்கு ஒரு நல்ல லாபம் வருமே அப்படின்னு நெனைப்பாங்க. அதுதான் இல்ல. இப்ப என்ன நடக்கும்னா, இப்ப நீங்க ஒரு ரெக்கார்ட் டேட்டுக்கு முன்னாடி வாங்குறீங்க. அதாவது அவங்க சொல்ற டேட்டுக்கு முன்னாடி ஷேர வாங்கிறீங்க. ஸோ, அவங்க டிவிடெண்ட் குடுத்த பின்னாடி நம்ம வித்துட்டு வெளிய வந்தோம்னா, அந்த டிவிடெண்ட் அமௌண்ட் நமக்கு லாபம்னு. அதுதான் இல்ல. அந்த ரெக்கார்ட் டேட்டுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ டிவிடெண்ட் அமௌண்ட்டோ, அந்த அமௌண்ட்டுக்கு கீழ இருந்து தான் அடுத்த நாளோட ஷேரே ஓப்பன் ஆகும். இது நெறைய பேர் தெரியாது. நானே ஸ்டார்ட்டிங்ல வரும்போது இந்த ஐடியாவ யோசிச்சு, அந்த மாரி பண்ணி நெறையா தடவ ஏன்னா நெறைய தடவ அது கீழ வித்துட்டு லாஸ்ல வந்திருக்கேன். ஏன்னா, அந்த பர்ட்டிகுலர் ஷேர் வேல்யூல அந்த டிவிடெண்ட் அமௌண்ட் வந்து குறைஞ்சிருச்சு. ஓகேங்களா? அப்ப அடுத்த நாள் என்ன பண்ணுவாங்க இன்வெஸ்டர்ஸ்னா, அந்த அமௌண்ட் நமக்கு இல்லன்னு சொல்லிட்டு, அந்த என்ன வேல்யூ இருக்கோ, டிவிடெண்ட் அமௌண்ட் அது கழிச்சு தான் ஓப்பனே ஆகும். சரிங்களா? அதனால வெறும் டிவிடெண்டுக்காக மட்டும் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் இது பண்ணக்கூடாது. நீங்க லாங் டேர்ம்ல பண்றீங்க, லாங் டேர்ம்ல கொஞ்சம் கொஞ்சமா ஷேர் வாங்குறீங்க. அதில டிவிடெண்ட் வருதுன்னா அத வாங்கி வச்சுக்கோங்க. பட் டிவிடெண்டுக்காகவே ஒரு கம்பெனில என்ட்ரி ஆகுறீங்க, எக்ஸிட் ஆகுறீங்க அப்படின்னா, அதில வந்து நெறைய ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால டிவிடெண்டுக்காக மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். சரிங்களா? அடுத்து வந்து ஓனர்ஷிப். நீங்க ஒரு கம்பெனி ஷேர் வாங்குனீங்கன்னா, அந்த கம்பெனியோட ஸ்மால் ஓனர்ன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? ஒரு கம்பெனிக்கு 10,00,000 ஷேர் இருக்குன்னு வச்சுக்குவோம். நீங்க ஒரு 1000 ஷேர் வாங்குறீங்கன்னா, அந்த கம்பெனியில ஒரு ஸ்மால் பெர்சன்டேஜ் ஆஃப் ஓனர்ஷிப் உங்களுக்கு இருக்கும். அதனால தான் இன்வெஸ்டர் ஷேர் வாங்கும்போது, கம்பெனியோட குரோத் பத்தி நல்லா யோசிப்பாங்க. கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதா? அந்த குரோத்ல வந்து ஷேர் ஹோல்டருக்கு எவ்வளோ பெனிஃபிட் வரும்? அந்த மாரிலாம் யோசிப்பாங்க. வாரன் பஃபெட் மாரி இன்வெஸ்டர்ஸ் ஷேர் வாங்கும்போது, ட்ரேடிங்ன்னு பார்க்காம, கம்பெனி ஓனர்ஷிப் பார்த்து தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ, அப்ப தான் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது லாங் டேர்ம்ல நெறைய லாபம் கிடைக்கும். அவங்க ஜஸ்ட் வந்து ஒரு கேம்பிளிங் மாதிரியோ, இல்லாட்டி ஜஸ்ட் ஒரு ஷார்ட் டேர்ம்ல வர மாரியோ அவங்க இல்ல. நம்ம ஒரு ஷேர் வாங்குனோம்னா, நம்ம ஒரு கம்பெனியோட பார்ட்னர் ஆகுறோம். அந்த கம்பெனியோட நமக்கு பிசினஸ் புடிச்சிருக்கு. அந்த மாரி நெனச்சு நம்ம ஒரு ஷேர் வாங்கணும். ஜஸ்ட் இப்ப வாங்கி இன்னைக்கு வாங்கி நாளைக்கு விக்கலாம். இன்னைக்கு வாங்கி அடுத்த வாரம் பண்ணலாம் அப்டின்னா, அதில கொஞ்சம் ரிஸ்க் அதிகம். நல்லா தெரிஞ்சு பண்றவங்க சில சிச்சுவேஷன் பேஸ் பண்ணி அதில கத்துப்பாங்க. அ அந்த மாரி ஷார்ட் டேர்ம்ல போயிட்டு வித்துட்டு வருவாங்க. ஆனா லாங் டேர்ம்ல அ இருந்தா தான் சேஃபு. சரிங்களா? இப்ப நம்மள மாரி ஆளுங்க ஷார்ட் டேர்ம்ல போய் வித்துட்டு வெளிய வந்துரலாம்னு நெனைக்கும்போது, அதில நெறைய டைம் லாக் ஆயிரும். ஒரு 2 தடவ, 3 தடவ நீங்க கரெக்ட்டா பண்ணுவீங்க. 4வது தடவ என்ன ஆகும்னா, கரெக்ட்டா போகும்போது நெறைய ஒரு 5% 10% டவுன் ஆச்சுன்னா, உங்க அமௌண்ட் வந்து லாக் ஆயிரும். ஏன்னா, நம்ம மாரி ஆளுங்க எப்படி யோசிப்போம் அப்படின்னா, லாஸ்ல வித்துட்டு வெளிய வர மனசே வராது. அதுதான் ஒரு மிடில் கிளாஸ் பீப்பிள்க்குள்ளயே ஒரு இது. அதனால அத பத்தி யோசிக்கணும். ஓகேங்களா? அடுத்து வந்து இப்போ ஷேர பத்தி பார்த்துட்டோம். இதுல என்னென்ன கொஞ்சம் ரிஸ்க் இருக்குன்னு பார்ப்போம். சரி, ரிஸ்க்ன்னா நீங்க என்ன நெனைப்பீங்க? முன்னாடி சொன்ன மாரி தான். கம்பெனி பிரைஸ் கீழ போச்சுன்னா, லாஸ் ஆனா ஃபுல்லாமே ரிஸ்க். அதனால தான் என்ன பண்ணணும்னா, கம்பெனியோட நியூஸஸ் வந்து குவார்ட்டர்லியோ, அனுவலோ இல்லாட்டி கம்பெனியோட டெய்லி அப்டேட்ட வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வாட்ச் பண்ணணும். நம்ம டெய்லி பார்க்க முடியாது. ஏன்னா, நம்ம வேற ஒரு வேல பார்த்துட்டு இருப்போம். இத டெய்லி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு இதாகாது. முடிஞ்ச வரைக்கும் ஒரு குவார்ட்டர்லி ரிசல்ட் இல்லாட்டி அனுவல் ரிசல்ட் முடிஞ்ச வரைக்கும் பார்க்க பாருங்க. இந்த ஸ்கிரீனர் வெப்சைட் நெறையா வெப்சைட்ஸ் இருக்கு. அதுலலாம் உங்க என்னென்ன ஷேர்ஸ் நீங்க வாங்கியிருக்கீங்களோ, அந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸ் குடுத்துட்டீங்க அப்டின்னா, அந்த கம்பெனிய பத்தின டெய்லி நியூஸு, அதோட ரிசல்ட்டு, வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? ஏதாவது மீட்டிங்ஸ் இருக்கா? அந்த இதெல்லாம் டீட்டெயில்ஸ் வந்து உங்க மெயில் ஐடிக்கே வந்துரும். ஸோ, அந்த மாரி டெய்லி ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம் உங்க உங்க நீங்க வாங்கியிருக்க கம்பெனி பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ, இத நம்ம பண்ணாம விட்டுட்டோம் அப்டின்னா, அந்த ஷேர் வந்து நமக்கு கீழ போகுது அப்டின்னா, அதுதான் ஒரு பெரிய ரிஸ்க்கு. சம்டைம் வந்து நல்ல ஷேரா இருக்கும். ஆனா, சம்டைம் கீழ போற மாதிரி இருக்கும். அது வந்து அ க மேல ஏன்னா ஷேர் மார்க்கெட்னாவே மேல கீழயும் போயிட்டு வருதுன்னா, சம்டைம் சின்ன சின்ன அப்ஸ் அண்ட் டவுன் இருக்கும். அது பிரச்சனை இல்ல. ஆனா, ஒரு கம்பெனி நியூஸ்னால, இல்லாட்டி கெட்ட பேர்னால, இல்லாட்டி மேனேஜ்மென்ட் லெவல்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னு போகுதுன்னா, அத வந்து நம்ம கொஞ்சம் கவனமா பார்க்கணும். சரிங்களா? ஏன்னா ஷேர் மார்க்கெட் மிடில் கிளாஸ் பீப்பிள்க்கு வந்து நெறைய பேர் பங்குச்சந்தைனாவே வந்து லாஸ்ல தான் போய் முடியும். அப்டிதான் நம்ம கேள்விப்பட்டுருக்கோம். ஏன் அப்டின்னா, நமக்கு வந்து ஒரு பொறுமை இருக்காது. நம்ம ஷார்ட் டேர்மா போய் டக்குன்னு காசு பார்க்கணும்னு நெனைப்போம். அதனால தான் மேக்ஸிமம் பேர் நெறைய பேர் மாட்டிக்கிறோம்.
முடிஞ்ச வரைக்கும் நல்ல கம்பெனியாக ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி நம்ம வாங்கினோம் அப்படின்னா அது வந்து லாங் டேர்மில் வந்து கண்டிப்பாக அது நமக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். இப்போ ஷார்ட் டேர்மில் வாங்குறீங்க அது லாஸ் ஆகுது அப்படின்னா அதை வந்து ஃபஸ்ட்டு எதுக்காக அந்த ஷேர் கீழே இருக்குதுன்னு பாருங்கள். ஷேர் வந்து சும்மா மார்க்கெட் கண்டிஷனாலேயோ இல்லைன்னா வந்து ஒரு சைக்கிளிக்னாலேயோ கீழே வருது அப்படின்னா அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு கம்பெனி வந்து பேட் நியூஸ் ஆகுது, கண்டினியூஸாக வந்து ப்ராஃபிட் குறைஞ்சிட்டே வருது, கண்டினியூஸாக வந்து அதோட மெயின் இன்வெஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது முக்கியமான இன்வெஸ்டர்ஸு, அதோட ப்ரொமோட்டர்ஸு இல்லாட்டி கீ இன்வெஸ்டர்ஸ்லாம் அதில் வந்து வெளியேறாங்க, அந்த மாதிரியெல்லாம் சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்து அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா நம்ம அந்த ஷேரை வச்சுருக்கலாமா இல்லை சீக்கிரம் அதை விற்றுட்டு வெளியே வந்துடலாமான்னு பார்க்கணும். இப்போ வந்து நம்ம ஷேர் மார்க்கெட்டை பற்றி ஓரளவு ஷேரை பற்றி ஓரளவு பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதில் வந்து ஷேர்னா என்ன? ஷேர் மார்க்கெட் ப்ரைஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆகும்? டிவிடெண்ட்டு, ஓனர்ஷிப்பு அதை பற்றின ஃபுல்லாமே பார்த்துட்டோம். இன்னும் கண்டினியூஸ் வீடியோஸில் அடிப்படையான விஷயங்கள் நிறையா ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். அது ஸ்டார்டிங்கில் பேசிக்காக பார்க்க வரவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தோம்னா ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. சரிங்களா? முக்கியமான விஷயம், நாலேஜ் பில்ட் பண்ணிவிட்டு எதாக இருந்தாலும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சீக்கிரமாக சந்திப்போம். நன்றி.